ஒரு பொம்மைய வச்சுட்டு ஒருத்தர் வந்து ஜெயில்லேருந்து தப்பிச்சு போயிருக்காரு. அதுவும் சும்மா இல்ல. அந்த காலகட்டத்திலேயே மேக்ஸிமம் செக்யூரிட்டி இருக்க ஒரு ஜெயிலு. அதுவும் அந்த ஜெயிலு ஒரு ஐலேண்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த மாரி ஒரு ஜெயில்லேருந்து ஒருத்தர் பொம்மைய வச்சுட்டு தப்பிச்சுட்டு போறாருன்னா, அவர் எவ்வளோ பெரிய கேடியா இருப்பாருன்னு நெனச்சுப்பாங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். அந்த ஜெயில் இருக்கு இல்லையா? அந்த ஜெயிலோட பேரு அல்காட்ரஸ் ஃபெடரல் பெனிடென்ஷியரி அப்படின்னு இருக்கு. இந்த ஜெயில் வந்து 1962 அந்த காலகட்டத்தில வந்து ஒர்க் ஆகியிருக்கு. எப்படின்னா, சான் பிரான்சிஸ்கோ பக்கத்துல இருக்க ஒரு ஐலேண்ட்ல தான் இது வந்து லொக்கேட் ஆயிருக்கு. யாராலயுமே அதுலருந்து வெளிய தப்பிக்க முடியாது. இதுவரைக்கும் யாருமே தப்பிச்சது இல்ல. அந்த மாரி இருக்கும்போது, அங்க இருந்து ஒருத்தர் மட்டும் தப்பிக்கிறாரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிராங்க் மோரிஸ். அப்புறம் அவர் கூட இன்னொருத்தர் ஆங்க்லின் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தன பேருன்னு கரெக்ட்டா தெரியல. பட் எப்படி தப்பிச்சு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க சோப்பு டப்பாலாம் இருக்கும் இல்லையா? அந்த சோப்பு, அது மட்டும் இல்லாம பேப்பர்ஸு இதெல்லாம் வச்சுட்டு, அப்புறம் விக் மாரி அவங்களே வந்து அங்க கொட்டுன முடியெல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க போல. அதெல்லாம் வச்சுட்டு அவங்களோட மூஞ்சி மாரி எக்ஸாக்ட்டா செய்றாங்க. அது ஒரு பில்லோல வச்சு அவங்க செல்ல இருக்க மாரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டு, அங்க வந்து ஏதோ ஒரு ஓட்ட வழியா தப்பிச்சு போயிருக்காங்க. அங்க ஆல்ரெடி செக்யூரிட்டீஸ் வந்து சுத்தி பார்ப்பாங்க இல்லையா? அவங்க மூஞ்ச அங்க படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோனே அவங்களும் ஃப்ரீயா விட்டுருக்காங்க. பட் அப்புறம் தான் தெரியுது அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னி வரைக்கும் அவங்கள வந்து அந்த போலீஸோ யாருமே கண்டுபிடிக்கல. அவங்க தப்பிச்ச மாதிரி இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.